இன்னைக்கு உலகமே இந்த தமிழ்நாட்டோட அரசியல் பேசுறதுக்கு ஒரே காரணம் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தளபதி விஜய் அண்ணா இந்த டிவிகே கட்சினால மட்டும்தான். இதனால வந்து அவங்க நாட்டு அரசியலையும் பேசுறாங்க, மத்த நாட்டு அரசியலையும் பேசுறாங்க. அரசியல் இவ்வளவு ஈடுபாடு வர்றதுக்கு காரணம் ஒரே காரணம் இந்த தளபதி விஜய் அண்ணால மட்டும். நல்லது டக்குன்னு போய் மக்கள் மத்தியில போய் பரவுதா இல்ல கெட்டது போய் மக்கள் மத்தியில பரவுதான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கெட்டதுதான் வேகமா போய் பரவுது. தளபதி விஜய் அண்ணா ஆட்சி அந்த டிவிகே ஆட்சியை வந்து கெட்டதா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது டிஎம்கேவும் நாம் தமிழர் கட்சியும் தான். இப்ப இவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தளபதி விஜயண்ணா சார் அந்த 8 நல்லதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா ஏதாவது ஒரு 2 விஷயம் அது வந்து கெட்டதா இருக்காது. அதுல வந்து ஏதாவது ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாரு. அது முழுமை அடைஞ்சிருக்காது. அதுக்குள்ளே அது மக்கள் மத்தியில கொண்டு போய் தளபதி விஜயண்ணா ஆட்சினால தான் இது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை கெட்டதா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க. இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது அவ்வளவு அநியாயங்கள் எவ்வளவு அநியாயம் நடக்க முடியுமோ எல்லா அநியாயமும் நடந்துருச்சு. ஆனா அப்பெல்லாம் வந்து மக்கள் பட்டு பட்டுன்னு வீடியோ எடுத்து போடுறதோ அதை பாருங்க இந்த ஆட்சியில் இது நடந்துருச்சுன்னு சொல்றதோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்ப வந்து ஆட்சியில தவறு நடக்கும் போது மக்கள் பெருசா கண்டுக்கல. ஏதோ ஒன்று நடக்குது போட்டோம் அப்படின்னு இளைஞர்களும் பெருசா இதுக்குள்ள வரல. அதனாலதான் அப்ப அவங்க பண்ண தப்பு வந்து பெருசா வெளியே தெரியாம ஒட்டுமொத்தமா வந்து 5 வருஷம் கழிச்சு மக்கள் ஒரேடியா கோபத்தை காமிச்சாங்க. அப்ப இந்த டிஎம்கே ஆட்சியை வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்களோ ஃபாலோ பண்றவங்களோ பெருசா எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்டது கிடையாது, எந்த போராட்டமும் பண்ணது கிடையாது. இன்னைக்கு தளபதி விஜயோட ஆட்சியை பட்டுன்னு அது எவ்வளவு கெட்டதா சொல்ல முடியுமோ அங்க கெட்டதே நடந்திருக்காது, ஆனா அது கெட்டதா காட்டணும்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில வந்து நெகட்டிவிட்டி வந்து பரப்புறாங்க. அதனால மக்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த டிஎம்கேவும் இந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து இந்த தளபதி விஜயான ஆட்சி என்ன குறை சொன்னாலும் தயவு செய்து நம்பாதீங்க. இந்த மாதிரி சாட்டை மாதிரி ஆட்கள்லாம் எவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டியை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பிட்டு இருக்காங்க. தயவு செய்து நம்பாதீங்க. இவங்கெல்லாம் வந்து தளபதி விஜய் ஆட்சியை வந்து எப்படி கவுக்கணும், அவரை எப்படி கெட்டதா அவரை காட்டணும்னுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. உங்க மக்கள் மேல இருக்கிற அக்கறையில அவங்க இதெல்லாம் பண்ணல. நான் உங்கள் கிரேசி.